இந்த கேப்ல வந்து நாங்க உனக்கு மாப்பிள்ளை பாக்குறோம் என்னது 2 பேர்த்தோட சம்மதத்தோட நம்ம ஈஸியா விவாகரத்து வாங்கிக்கலாம். கோர்ட்ல இந்த மாதிரி சட்டம் இருக்கு, ரொம்ப குறைந்த நாட்கள்ல வாங்கிக்க முடியும் இப்படிலாம் சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா கடைசி ஒரு முறைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்ப இவங்க பேசுனது தனியாவும் அவங்க பேசுனது தனியாவும் எல்லாத்தையும் கேட்டு ஒன்னா வச்சு பேசுறப்ப பார்த்தா அவர் அவ்வளோ ஒரு நியாயமா பேசியிருக்காரு. இந்த பொண்ணுக்கு வீட்டுல வேற ஏற்பாடுகள் வந்து நிறைய நடந்துருச்சு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. குழந்தை இருக்கு, அவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ரொம்ப நல்லவர். ஆனா என் வீட்டுல இப்படி சொல்லி சொல்லி என்ன இப்படி பண்ணிட்டாங்க. இப்பயும் அவர் நான் வேணுங்கிறாரு. ஆனா எங்க வீட்டுல அவனை வேண்டான்னு சொல்லி நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல வேற ஒருத்தங்க கூட நான் அதாவது இன்னொரு வாழ்க்கை நீ வாழணும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த போராட்டம்னு அந்த கடைசி சூழ்நிலையில தான் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்கள பாக்குறக்கே. நல்ல வாழ்க்கைக்குள்ள யாராவது பூந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு உச்சி மயிரை பிடிச்சி ஆட்டுற மாதிரி புருஷனே எல்லாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்கார நீங்க ஆட்ட முடியலன்னு உங்க பிள்ளைக்கு ஒருத்தனை கட்டி கொடுத்து அவனை பிடிச்சி தலையை பிடிச்சி ஆட்டுற மாதிரி தயவு செய்து பெத்தவங்க பண்ணாதீங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வரவங்களும் இப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் கிடைச்சிட்டாங்கன்னா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. கணவன் மனைவினா ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். மறுபடியும் அதை வந்து நம்ம சமாதானப்படுத்தி தான் ஆகணும். வாழ்ந்துதான் ஆகணுங்கிறது முடியவே முடியாது. இவ்வளவு மோசமானவங்கன்னா பரவாயில்ல, நல்லவங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டு இன்னைக்கு இருக்கிற சட்டம் வந்து பெண்களுக்கு 2வது திருமணமோ 3வது திருமணமோ சட்டப்படி விவாகரத்தானா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அதுக்காக வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சும்மா விவாகரத்தை ஒரு காரணமா காமிச்சு நல்லா இருக்கிற குடும்பத்தை வந்து அவங்களோட பிரச்சனையை பெருசு பண்ணி ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. இது பாவம் புண்ணியம் அப்பாற்பட்டதை தவிர்த்து மனசாட்சிக்கு ரொம்ப விரோதமானது. தயவு செஞ்சு இதை சிந்திச்சு பெத்தவங்களா இருக்கட்டும், ஒரு பிரச்சனை வந்தா புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க பொண்ணு வந்து உங்ககிட்ட பிரச்சனைன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு மருமகனா மறுபடியும் ஒரு மகனா உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு பாருங்க, அவரோட இடத்துல இருந்து யோசிச்சு அவர்கிட்ட பேசுங்க. அதே மாதிரி உங்க மகனோ உங்க மகன் பக்கம் நியாயம் இருந்தா நீங்க எதிர்த்த மாதிரி இருக்கிற உங்க மறுபடியும் ஒரு மகளா உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க பாருங்க மருமக, அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா இந்த மாதிரியான இடையூறுகள் தொந்தரவுகள் எல்லாமே குறைஞ்சு சந்தோஷமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே வாழ்க்கை, நல்லபடியா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லா இருக்கிற குடும்பத்துல ஊதி ஊதி பெருசா பிரச்சனை பண்ணி அவங்கள பிரிச்சு விட்டு வேற ஒரு வாழ்க்கையை நீங்க சேர்த்தி வைக்கிறது இது செய்யறது நல்ல காரியம் இல்ல. இது ரொம்ப ரொம்ப பாவமான காரியம். அங்க ஒரு வார்த்தை நல்லா இருந்த கணவனை விட்டுட்டு வந்துட்டுமே அந்த பொண்ணு மனசுல நினைச்சா ஒன்னும் வாழ முடியாது. ரெண்டாவதா வந்தவன் நீதானே என்ன தேடி வந்தேன்னு ஏதாவது ஒரு வார்த்தையோ வேற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்திட்டா வாழவே முடியாது. வாழ்க்கை பூரா போயிடும். அப்புறம் இன்னொரு வாழ்க்கைன்னு போக முடியுமா? தயவு செய்து இதை சார்ந்த இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி தூண்டி விட்டு நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதீன்னு சொல்றவங்க முதல்ல நிறுத்துங்க. மனசுக்கான வாழ்க்கை வேற, வெளியில வாழ்ற ஆடம்பர வாழ்க்கை வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு.